ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நாம் இன்றைக்கி ஒரு பர்த்டே இன்னைக்குன்னு கிடையாது, இந்த வீக் ஃபுல்லுமே நிறைய பர்த்டே ரெக்வஸ்ட் இருக்குது. ஒரே பர்த்டேயில் வர 2 பேருக்கு பர்த்டேஸ் ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஒன்று இந்த சேனல்லையும் இன்னொரு சேனல்லையும் நான் போடுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அண்ட் அன்கட் சீன்ஸ் இனிமேல் டெலகிராமில் தான் போடுவேன். அதுக்கான சேனலோட லிங்க்கும் அண்ட் எஃப்எஃப்க்குன்னு தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் டெலகிராமில், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் நான் இப்போ அனிமேக்கும் கொரியன் ட்ராமாஸ்க்கும் சின்னதாக டப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்ஸ்டாவில். ஸோ அதோட லிங்க்கும் இன்ஸ்டா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அங்கேயும் போய் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் என்னோட என்ன சொல்கிறது, நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டெல்லாம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஓகேவாடா ஃபிக்ஸீஸ்? அண்ட் இதுவும் ஒரு பர்த்டே தான். இன்றைக்கி பன்னி கேர்ள் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி அவங்களோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மினி ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாகவும், பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம ஃபிக்ஸீஸ் சார்பாகவும் அந்த பன்னி கேர்ளுக்கு ஹாப்பி பர்த்டே. அவங்க தான் ஸ்டோரியும் சொல்லி டைட்டில் அதுக்கேற்ற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டோரி எல்லாமே அவங்களுக்கு தான், அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போது நம்ம டைரக்டர் ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஏஜ் கேப்பு தான். ஸோ இதில் நம்ம ஜேகேவோட இன்ட்ரோ ஃபஸ்ட்டு பார்த்தரலாம். ஜேகே ஒரு கோல்டு சிஇஓ. எல்லார்கிட்டேயுமே ரூடாக கோல்டாக அப்படி தான் இருப்பார். ஒர்க் அப்படின்னா கொஞ்சம் கூட மிஸ்டேக்குன்றது இருக்கவே கூடாது. ஒரு தடவை அப்படின்னா அவர் அக்செப்ட் பண்ணிப்பார். பட் திரும்பவும் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோதான், அவங்க தீந்தாங்க. அந்த மாதிரி ஒர்க்கில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நம்ம ஜேகே இருப்பார். அவருக்கு இப்போது அவங்களோட டாட்டர். ஸோ அவங்களோட டாட்டர் யார் அப்படின்னா தியா தான். ஸோ அவங்க யாரோட பொண்ணு அப்படின்னா ஜங்குக்கோட அண்ணாவோட பொண்ணு தான். பட் ஆனால் ஆக்சிடெண்ட் ஆனதில் ஸ்பாட்லேயே ஜங்குக்கோட அண்ணாவும் அண்ணியும் இறந்துருந்துருப்பாங்க. ஸோ அதனால் ஜங்குக் பேபியை அடாப்ட் பண்ணிட்டு அந்த பேபிக்கு ஒரு 5 இயர்ஸ் இருந்திருக்கும். ரொம்ப சின்ன குழந்தையாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ 5 இயர்ஸ் இருந்திருக்கும். அப்போ ஜங்குக் ஒரு 12th படிச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ அவர் நான் அடாப்ட் பண்ணி நான் என்னோட குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார் தியாவை. அண்ட் இதில் வயன் யார் அப்படின்னா தியாவோட ஃப்ரெண்டு. ஸோ இதோட இன்ட்ரோ போதும், நம்ம மீதியெல்லாம் டைரக்டர் ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். இப்போ ஸ்கூலில் தான் தியா தான் எப்போ தான் ஸ்கூல் முடியுமோ, எப்போ தான் நான் வீட்டுக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். ஏன் மச்சான் வீட்டுக்கு போகிறதுலேயே இருக்கே ஒயன்டா, என்ன மச்சான் பண்ணுறது? இந்த ஸ்கூல் டார்ச்சராக இருக்குது. வீட்டுக்கு போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், டிவி பார்த்துக்கிட்டு ஸ்நாக்ஸு சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு பிடிச்ச ஷோ பார்க்குறதே தனி ஒரு சுகந்தான்டா மச்சான் அப்படின்ட்டு தியா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, எக்ஸாமில் நீ கோட்டை விட்டுருவ மச்சான், அவ்வளோதாண்டா சொல்லிட்டேன். அதெல்லாம் என் அப்பா பார்த்து பாடுறா. என்ன மச்சான் சொல்கிற? படிக்க போகிறது நீ, உன் அப்பா இதுக்கெல்லாம் கண்டுக்க மாட்டாரா என்ன? அதெல்லாம் நீ பார்த்தா உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி தியா சொல்கிறாங்க. அப்படியா, அதையும் நான் பார்த்துட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது. அன்னைக்கு தியா ஒயனை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு தான் வராங்க. 2 பேருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க.
பெரிய மேன்ஷனு, ஒர்க்குக்கு மெய்டு, என்ன கேட்டாலும் பண்ணி தரதுக்கு குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கவலையே இல்ல. ஜாலியா அந்த அளவுக்கு வந்து ஆ 2 பேருமே செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "மச்சான், இந்த ஒரு மாரி ஒரு வாழ்க்கையாடா நீ வாழ்ந்துட்டு இருக்க. தெரிஞ்சிருந்தா நான் எப்பவோ வந்து இங்கேயே ஐக்கியமாயிருப்பேனே மச்சான், மச்சான் சொல்லாம விட்டுட்டியே மச்சான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாண்டா, அதனால தான்டா நான் சொல்றேன். எனக்கு படிச்சாலும் பிரச்சனை இல்ல, படிக்கலனாலும் பிரச்சனை இல்ல. ஹேப்பியா ஜாலியா நான் இருந்துட்டு போவேன். உனக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை. எனக்கெல்லாம் எங்க அமைய போகுது இந்த மாதிரி. பாவம் தான், என்ன பண்ணுறது, இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்க மச்சான் அப்படின்ற மாதிரி 2 பேருமே சாங்கை போட்டு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. ஜங்குக் தான் அப்போ தான் வராரு. ஸோ டின்னர் எப்போவுமே வந்து வீட்டில் தான் அவர் பண்ணுவார். லைக் கரெக்டாக ஒரு 7:30 அந்த மாதிரி அவர் வந்துடுவார். அதே மாதிரியே வந்து அவரும் வந்து வராரு. அதியா வந்து போகிறாங்க. அப்பா வந்துட்டீங்களா, இன்னைக்கு ஏன்ப்பா ரொம்ப லேட்டு? சாரிடா செல்லம், கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் லேட்டாக வந்துட்டேன். அதான் வந்துட்டல்லப்பா, சரி நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்து ஜங்குக் வந்து தியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒயனை பார்க்குறாங்க. என்ன இது, இவளோட அப்பா ஒரு அப்பா மாதிரியே இல்லையே, ஒரு அண்ணா மாதிரிலாம் இருக்காரு. எவ்வளோ அழகா இருக்காரு அவரோட பாடி. ஐயோ, அந்த டேட்டூஸ், அந்த ப்ளீச்சிங்லாம் எப்படி செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வழிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறது, சரி என்னடி இப்படியெல்லாம் யோசிக்கிற, அது நம்ம ஃப்ரெண்டோட அப்பா அப்படின்னா நமக்கும் அப்பா தான் அப்படின்ற மாதிரி வந்து வயன் வந்து ஹலோ அங்கிள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜங்குக்கு பார்க்குறாரு. யாருவா? அப்பா, இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு வயன். இது வரைக்கும் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததே இல்லையே, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கா? அப்போ க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஆமாப்பா. சரி, 2 பேரும் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போகிறாரு. என்னாடி, இவன் தான் உன் அப்பாவா? ஆமாம். என்ன இவன் அவன்ட்டு சொல்லிட்டு இருக்க? இல்லை, இவெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே இவன் உன் அப்பா தானா, இல்லை உன் அண்ணனா உன் அப்பான்னு சொல்லிட்டு இருக்கியா? பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து ஒயின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா மச்சான், இவர் என்னோடய பயாலஜிக்கல் அப்பா இல்லை, என் அப்பாவோட தம்பி. என்ன அவங்க வந்து என்ன நடந்திருக்குமோ அந்த இன்சிடெண்ட்டெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஓஹோ, அப்படி உன் சித்தப்பாவா இப்போ உனக்கு அப்பா? ஆமாண்டா. சரிப்பா, நம்ம போய் அங்கே டைனிங் டேபிளில் உட்காந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கும் வந்து அவர் எப்படி வராருன்னா, லைக் வந்து அவர் டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டு தான், லைக் பார்க்குறதுக்கு அப்படியே காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் வராரு. என்னது இது, ஒரு அப்பா மாதிரியே இல்லையே, இப்போ பார்த்தா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கான். இல்லை இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன ப்ராங்க் எதாவது பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஜங்குக்கு வந்து உட்காந்து சரி சாப்பிட ஆரம்பிக்கலாமா? மீட்ஸும் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சு சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சாப்பிட்லாம். எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓயன் வந்து ஜேகேவை தான் பார்த்துட்டே இருக்காரு. இவன் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் சித்தப்பா மாதிரி கூட கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லைக் வந்து லிட்ரலி அவங்க பார்க்குறது நல்லாவே தருது. ஜங்குக்கும் நோட்டீஸ் பண்ணுறாரு. என்னது இது, எதுக்கு இவ பார்த்துக்கிட்டே இருக்கிறா? என் மூஞ்சில் ஏதாவது இருக்கா என்ன, எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை, உண்மையிலேயே நீங்கள் வந்து அப்பா தானா, அண்ணன்ற கேட்டகரியில் கூட வரவே மாட்டேன்றீங்களே, அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இல்லை 2 பேரும் சேர்ந்து என்ன ப்ராங்க் எதாவது பண்ணுறீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீ யாருன்னே எனக்கு தெரியாது, உனக்கு ப்ராங்க் பண்ணி நான் என்னத்தை பண்ண போகிறேன், சாப்பிடு அப்படின்னு ஜங்குக்கும் சொல்கிறாரு. இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸ் போகுது. லைக் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒயன் வந்து லைக் தியா வீட்டில் மேக்ஸிமம் மோஸ்ட்லி இருக்கிறது எல்லாமே தியாவோட வீட்டில் தான். லைக் வந்து தியாவோட ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிறது, லைக் செம்மையாக அப்பப்போ வந்து ஜங்குக்கு வந்து சில டைம்ஸ் வந்து தியா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக அவர் வீட்டில் தான் இருப்பார். அப்போல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறது, அது பார்க்குறது, அந்த மாதிரிலாம் வந்து ஒயன் பார்ப்பாங்க. என்னம்மா பாட்டி மெயின்டைன் பண்ணுறான், இப்படி தான் வந்து யூத்தை மெயின்டைன் பண்ணுறான் போல்.
யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோம், சரி நம்ம வேலையை பார்ப்போம், நமக்கு இதெல்லாம் கிடைக்காது. ஜங்குக்கும் வந்து என்ன நோட்டீஸ் பண்ணியிருப்பாருன்னா, அவருக்கும் வந்து லைக் வந்து ஒயன் மேலே கொஞ்சம் லைட்டாக இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அப்பப்போ வந்து வேணுன்ட்டே வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஷர்ட் இல்லாமல் வேணுன்ட்டே ஒயன் முன்னாடி வர்றது, அந்த மாதிரி லைக் வேணுன்ட்டே வந்து லைக் ஆக்சிடென்டலாக ஒயனோட வெஸ்ட்டை டச் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து சில சில சிலுமிஷ சேட்டைகள் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒயனுக்கு சரி தெரியாமல் தான் வந்து படுது போல், அந்த அளவுக்கு வந்து அவங்க அதை பெருசாக கண்டுக்கலை, அப்படியே விட்டுடுறாங்க. அப்படி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, தியாவும் ஒயனும் வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்காங்க. ஒயனுக்கு எங்கே ஒளிகிறதுனே தெரில. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து, ஜங்குக்கோட ரூமில் தான், சரி அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு வந்து அவங்க வந்து லைக் ஜங்குக் ரூமில் தான் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து மற்ற ஒரு 4-5 பேர் வந்து வந்திருப்பாங்க, லைக் வந்து தியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4-5 பேர் வந்திருப்பாங்க. ஸோ வந்து அவங்க எல்லாருமே போய் ஒவ்வொரு இடத்துல வச்சுக்கலாங்க, ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ ஜங்குக் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் என்ன பண்ணுறாங்க, ஜங்குக்கோட ரூம்குள்ளார போய் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ வந்து லைக் வந்து ஜங்குக் வந்து அவரோட ரூமில் தான் இருக்கார், குளிச்சுக்கிட்டு. அப்போ தான் வந்து லைக் டவல் கட்டு வெளியில் வந்திருப்பார். ஒயன் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்ததையும் வந்து பார்த்துருந்துருப்பார். ஸ்மிர்க் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து லைக் கிளாசெட்டுக்குள்ளார தானே வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ கிளாசெட்டுக்கு போகிறாரு. இங்கே தான் ஒளிஞ்சிட்ருக்கியா, சரி டீஸ் பண்ண நல்லா வலி அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து லைக் வந்து வந்து கிளாசட் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு லைக் வந்து அதை பார்த்ததுமே தியா லைக் ஒயினுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா வந்து வெறும் டவலோட அந்த வெட்டு ஹேரு, அந்த ட்ராப்பெல்லாம் அப்படியே வந்து ட்ராவல் ஆகுது கழுத்து செஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. என்ன சித்தி இப்படி வந்து நிற்கிறான், ஐயோ கண்ணை முடிக்க. ஜங்குக்கும் வந்து பக்கத்தில் வந்து, எங்கே நடி பண்ணிகிட்ருக்க அங்கிள், இதை பாருங்க அங்கிள், தள்ளுங்க, நான் வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தேன், இங்கே வந்து நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு நினச்சிட்டு வந்து இங்கே ஒழிஞ்ச, நீங்கள் இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா வந்துருக்க மாட்டேன், தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரி அவங்க லைக் பேசிட்டு லைக் ஜங்குக்கு அப்படியே ஒரு செஸ்ட்டில் ஹேண்டை வச்சு தள்ளிட்டு நடந்து போகிறாங்க. ஐயோ செஸ்ட்டியா தொட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கை அப்படியே இதாகுது. ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒயனை வந்து பிடிச்சி இழுத்து லைக் வந்து கிளாஸில் வந்து பின் பண்ணிடுறாரு. என்னடி நீ பாட்டுக்கு வந்துட்டு போகிற, என் ரூமுக்குள்ளார வரதுக்கு மட்டும்தான் என்ட்ரி, அவ்வளோ சீக்கிரம்லாம் நீ போக முடியாது. என் ரூம் இதுவே எத்தனை தடவை என் ரூமுக்கு வந்திருப்பேன் நான் இல்லாத போதெல்லாம், இப்போது நான் இருக்கிற போதே வரியா ரூமுக்கு? நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, நீங்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. தள்ளுங்க, முதல்ல என்ன விடுங்க. என்னடி ரொம்ப தான் ஆட்டிடியூட் காட்டுற, அப்படி தாண்டா காட்டுவேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒயன் எது டாவா ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, ஒயனோட லிப்ஸை செமையாக கடிச்சிடுறாரு. எதுக்கு கடிச்சிங்க? நீ சொன்னியேட்டா, அதுக்கு தாண்டி. இந்த வாய் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட லிப்ஸை தான் வந்து பிடிக்கிறாரு. இந்த வாய் என்ன தான் பண்ணுறதுன்னா ரொம்ப தான் பேசுது இது, என்ன பண்ணலாம் இந்த வாயை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயை பிடிச்சிக்கிட்டே தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஒயனோட வாயை. அவங்க லைக் ஒயனால் பேசவே முடியல, தள்ளுறாங்க அடிக்கிறாங்க ஜங்குக்கோட ஹேண்டை. பட் ஆனால் கொஞ்சம் கூட ஜங்கு வந்து கண்டுக்கவே இல்லை, அப்படி நல்லா பிடிச்சி இழுத்துட்டு அதுக்கப்புறமா விடுறாரு. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, எனக்கு வலிக்குது. அச்சோ பேபிகளுக்கு வலிக்குதோ, யார் பேபிகள், முதல்ல தள்ளுங்க. முடியாதடி, என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹேண்ட்ஸையுமே வச்சு ஒயனை வந்து வாலில் பின் பண்ணிடுறாங்க கிளாசட்லையே. இதை பாரு, நானும் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், ரொம்ப தான் வந்து நீ என்னை சீண்டிக்கிட்டே இருக்கேன். நான் என்ன பண்ணேன், நான்லாம் உங்களை எதுவுமே சீன்ல, முதல்ல தள்ளுங்க. நீங்கள் தான் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத வேலையெல்லாம், முதல்ல ஒழுங்காக தள்ளுங்க. முடியாதுடி, என்ன அடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக ஜங்குக் வராரு. அப்படியே வந்து
அந்த லிப்ஸ் கிட்ட கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்கு படபட படபடன்னு அடிச்சுக்குது. என்னது இது? இதை பாருங்க, நீங்கள் என் ஃப்ரெண்டோட அப்பா, இந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட நடந்துக்காதீங்க. ஏய், நான் தான் வந்து அவளோட உண்மையான அப்பா இல்லைன்னு உனக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கும் தெரியும். எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் அவ்வளோ பெரிய வயசெல்லாம் ஒன்றும் ஆகலை. உன்னை விட என்ன ஒரு 10 வயசு பெருசு, அவ்வளோதான். சரியா? அதை தாண்டிலாம் ஒன்றும் இல்லை. 10 வயசு பெரியவன் நீ, தள்ளுடா. எது டாவா அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, ஒயினோட நெக்கில் வந்து லைக் ஹிக்கி மார்க்ஸை கொடுத்துட்றாரு. அதை பார்த்துட்டு லைக் வந்து அது ஒயினுக்கு தெரில. லைக் வந்து ஜங்குக்கு ஸ்மிர்க் பண்ணிட்டு சப்போ அப்படின்ட்டு வந்துடுறாரு. விட்டா போதும்னு சொல்லிட்டு ஒயின் வந்து வந்துடுவாங்க. வந்து பார்த்தா எல்லாருமே வந்து உங்களை தான், அதாவது ஒயினை தான் தேடிட்டு இருந்திருப்பாங்க. எங்கடி போன, எவ்வளோ தாண்டி உன்னை தேடிட்டு இருக்கிறது. சாரிப்பா, கொஞ்சம் ஒளிஞ்சிருந்தல, அப்படியே நான் எனக்கே தெரியாமல் நான் தூங்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கொஞ்சம் நேரம்லாம் விளையாடிக்கிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வந்து அங்கே தியா ஒயன் மட்டும்தான் இருக்காங்க. ஜங்குக்கு வந்து அவரோட ரூமில் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ தியா வந்து ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த லிப்ஸில் வந்து அந்த கடிச்ச மார்க்கும் அந்த ஹிக்கி மார்க்கும் வந்து இருந்திருக்கு. அதை அவங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் எதுவுமே கேட்கல. இப்படியே தான் வந்து அந்த நைட் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து தியாவோட ரூமில் தான் வந்து 2 பேருமே இருப்பாங்க. தியா நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. எனக்கு தூக்கமே வரல, என்னது இது, இவளோட அப்பா இப்படி என்கிட்ட நடந்துக்கிறாங்களே, இது கொஞ்சம் கூட சரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தூக்கமே வரல. சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிச்சனுக்கு வந்திருப்பாங்க. அந்த டைம்லேயே வந்து ஜங்குக்கும் வந்து வந்திருப்பாரு. ஒயனை பார்த்துருந்துருப்பாரு. ஸ்மெர்க் பண்ணிட்டு அப்படியே வந்து லைக் கிச்சன் லைக் ஜங்குக்கு வந்தது வந்து ஒயன் நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு சரி திரும்பலாம் அப்படின்ட்டு திரும்பும்போது திரும்ப வந்து ஜங்குக் வீட்டில் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் வந்து பின்னாடி இருந்து வந்து ஒயனை பின் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த கிச்சன் கவுண்டர் அந்த ஸ்லாப் இருக்கும்ல, அதுலேயே செம்ம ஷாக்கு. என்ன பண்ணுறீங்க, தள்ளுங்க. முடியாதுடி, செம்மையான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, விடுவேண்ணா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட நெக்கில் தான் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள், என் ஃப்ரெண்டோட அப்பா, இருந்துட்டு போகுதுடி, எனக்கு கவலையே கிடையாதுடி அப்படின்ற மாதிரி செம்மையாக வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து அந்த டெம்டேஷன், அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து அது அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஸ்பார்க்கிள் ஆகுது. முடிஞ்சளவுக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பாங்க ஒயனு. பட் ஆனால் அவங்களால முடியலை. ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் வந்து ஒயனோட ட்ரெஸ்ஸுக்குள்ளார தான் போகுது. லைக் வந்து என்ன ஆகுதுன்னா, ரொம்ப வந்து அவரோட ஹேண்ட்ஸ் வந்து ப்ளே ஆகுது. அப்படியே வந்து லைக் மூன் பண்ணிட்டே இருக்காங்க ஒயனு. ஸோ ஜங்குக் டக்குன்னு வந்து கிஸ் பண்ணிடுறாரு. செம்மையாக வந்து அந்த ஹேண்ட்ஸ் ப்ளே ஆகுறது, அந்த கிஸ்ஸு, டங் ஃபைட் எல்லாம் போயிட்டுருக்கு. அந்த டைம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து தியா வந்து அதை பார்த்துருந்துருப்பாங்க. என்ன அவ வந்து தூக்கத்தில் வந்து ஹக் பண்ணிட்டு தூங்குற பழக்கம் இருக்குது நம்ம தியாவுக்கு. அந்த மாதிரி அவர் ஒயனை கட்டி பிடிக்கலான்னு போகும்போது அவங்க இல்லை. ஸோ அந்த இதுலேயே வந்து அவங்க எழுந்திருப்பாங்க. எங்கே அவன்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்து பார்க்கும்போது தான் கிச்சனில் இந்த சீன் வந்து நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அவங்க அப்படியே வந்து லைக் வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன என்ன நடக்குது என்ன அப்படின்ட்டு ஒன்றுமே சுத்தமாக அவங்களுக்கு புரியவே இல்லை. என்ன இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒன்று என்னோட அப்பா, இன்னொன்று என்னோட ஃப்ரெண்டு, இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, என்ன நடக்குது, அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக, குழப்பமாக, சோகமாக, அந்த மாதிரி எல்லா ஒரு எமோஷனும் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. செம்மையாக அழுக வருது. அவங்க வந்து கொஞ்ச நேரத்தில் சவுண்டு கேட்குது. அவங்க ஒயன் வருந்தாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன ஆகுதுன்னா தூங்க மாதிரி அகைன் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒயனும் வந்து பார்க்குறாங்க, தியா தூங்கிட்டு தான் இருக்காங்க. மச்சான், ஐயோ என்னை மன்னிச்சிருடா, இனிமே வந்து நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்டா, வரது இதுதான் கடைசி தரையாக இருக்கும். உன் அப்பா உன் அப்பான்னு சொல்கிறதா சித்தப்பான்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியலடா. உன் அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா,
அப்படின்ற மாதிரி அங்கே நடந்ததை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஒயன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து என்னதான் இருந்தாலும் அவர் ஃப்ரெண்டோட ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவர் தான் நம்ம ஜங்குக்கு. அவங்களும் அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா, எனக்கு உன் அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அது ரொம்ப தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தியா. நான் இங்கே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பால் என்னால் உன்னை இழக்க முடியாது தியா. ஐம் சாரி. நான் இனிமேல் ஸ்கூலுக்குள்ள மட்டும்தான் உங்ககிட்ட பேசுவேன், வீட்டுக்கு வரவே மாட்டேன். வந்தால் அடுத்து என்ன நடக்கும்னு கூட எனக்கு தெரியல. உன் அப்பாவுக்கும் எனக்கும் நடுவில் ஏதாவது நடந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை பாதிச்சிரும். அதனால் என்னால் அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது தியா. ஐம் சாரி தியா அப்படின்னு சொல்லிட்டு தியாவை லைக் வந்து அவங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து தூங்கிடுறாங்க அழுதுகிட்டே. அண்ட் நெக்ஸ்ட் டே லைக் ஃபியூ டேஸ் இப்படியே தான் போகுது. ஸ்கூலுக்கு மட்டுமே தான் வந்து லைக் வந்து ஒயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கு கூட வீட்டுக்கு வர்றதே நிற்பாட்டிட்டாங்க. கொஞ்சம் கூட வரதே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கூலில் பேசுகிறது விளையாடுறது அதெல்லாமே தான் போயிட்டுருக்குமே தவிர அது எதுவுமே இல்லை. ஜங்குக்கா லைக் வந்து அவள் வரதை நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லும்போது லைக் அவளுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் ஒரு மாதிரி சோகம், ஒரு மாதிரி ஏக்கம் வருது. ஏன்னா இது வரைக்குமே வந்து சிங்கிளாக தான் இருந்திருப்பார். எந்த ஒரு பொண்ணு பார்க்குறது எதுவுமே வந்து இருந்திருக்காது. அதே மாதிரி தான் வந்து ஒயனும் பசங்க லவ் இதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாத கேரக்டர் தான் வந்து ஒயனு. பட் அப்படி இருக்கிறவங்க மேலே வந்து ஜங்குக்கு மேலே ஒரு ஸ்பார்க் மாதிரி வருது. இது எல்லாத்தையுமே வந்து ஜங்குக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது லைக் சோகமாக இருக்கிறது அதை வந்து அவங்க தியா கிட்ட காட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பண்ணுறது எல்லாமே வந்து தியாவுக்கு புரியுது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து 2 பேரோட நடுவுலையும் வந்து ஒரு பக்கம் ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் அப்பா அப்படின்ற ஒரு ஃபிகர் அப்படின்ற இதில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே சமயத்தில் ஜங்குக்கை பார்க்கும்போதும் பாவமாக இருக்குது. இன்சைட் ஒயினை பார்க்கும்போதும் அவங்களுக்கு பாவமாக இருக்குது. ஒருவேளை நான் தான் வந்து என்னதான் இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்களோ, ஒருவேளை நான் போயிட்டேன்னா இப்படி இருக்காதோ, அவங்களுக்கு என்னென்ன பண்ணுறதுன்னே புரியல. இதை வந்து நம்ம உட்காந்து பேசி தான் ஆகணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஜங்குக்கையும் வர சொல்லிடுறாங்க. ஒயனுக்கும் கால் பண்ணி உடனே என்னோடய வீட்டுக்கு வா. ஒயின் வந்து இல்லை என்னால் வர முடியாது, நம்ம எதாக இருந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்கூலுக்கு பேசிக்கலாம், இதை பாரு நான் உயிரோடு இருக்கிறதும் இல்லாததும் உன் கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொன்னதுமே ஒயனுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அவங்களும் வேகமாக வந்து ஒயின் வந்து தியாவோட வீட்டுக்கு தான் வராங்க. அங்கே ஆல்ரெடி ஜங்குக் வந்து உட்காந்துட்ருக்காரு. என்ன பேச போகிறான்னு தெரில அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கேட்டுப்பார். என்ன இதாச்சு, ரொம்ப அவசரமாக வர சொன்ன, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்டிருக்கும் போது ஒயனும் வந்திருக்காங்க. தியா அப்படின்ட்டு வந்துட்டியா, உட்காரு தியா, உனக்கு உட்காருன்னு சொன்னேன். ஒயனும் வந்து உட்காடுறாங்க. இதை பாருங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, உங்கள் 2 பேருக்குள்ளார என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது 2 பேருக்குமே ஷாக்கு. லைக் 2 பேருக்குமே ஒரு மாதிரி கில்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஜங்குக் தியா பா ப்ளீஸ், இத்தனை வருஷம் நீங்கள் எனக்காக நீங்கள் எந்த ஒரு கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருக்கீங்க. எந்த ஒரு பொண்ணையும் நீங்கள் ஏறெடுத்து பார்த்து வீட்டுக்கு கூட்டு வந்து நான் பார்த்ததே கிடையாது. எல்லாம் எதுக்காக, எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக. அப்படி இருந்த நீங்கள் இப்போது என் ஃப்ரெண்டு மேலே ஆசைப்பட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோதான் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அப்படி இருக்கும்போது என்னால் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து தியா சொல்கிறாங்க. தியா என்னடி பேசிக்கிட்டு இருக்க, பைத்தியமாடி நீ அப்படின்ற மாதிரி ஒயனு. நான் தெளிவாக தாண்டி பேசிகிட்டு இருக்கேன், உனக்கும் வந்து அவரை பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நடிக்காத, உன்னோட ஆட்டிடியூட்டை இங்கே கொண்டு வராத ஒயன். எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் என் அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் அப்பாவை அத்தை விட உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்போவுமே வந்து பொண்ணுங்களே பார்க்காத என் அப்பா இப்போ உன் மேலே ஆசைப்பட்டிருக்காரு. அதை ஒரு பொண்ணாக
நான் நிறைவேற்றி வைக்கிறது தானே சரி. என்னால உங்க 2 பேருக்குள்ளார எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கும். அ எனக்கு துரோகம் பண்ற மாரி இருக்கும் அப்டின்ட்டு நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஏன்னா நீங்க 2 பேருமே எனக்கு ரொம்பவே முக்கியம். அப்டி இருக்கிற நீங்க 2 பேருமே வந்து அ ஒண்ணா இருந்தீங்கன்னா எனக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கும். அப்டின்னு சொல்லிட்டு தியா வந்து சொல்றாங்க. அத கேட்டதுமே ஜங்குக்கும் ஷாக்கு, வயனுக்கும் ஷாக்கு. "ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க? நான் தெளிவா தான் பேசிட்டு இருக்கேன். என்ன ஒரு 10 வருஷம் அவ்ளோதானே! இப்போ என்ன அதுக்கு? எல்லாம் வந்து சரிதான். அதெல்லாம் வந்து என் அப்பா உன்ன நல்லா பார்த்துப்பாரு. அப்படி இல்லன்னா நான் இருக்கேன். என் அப்பா உன்ன பார்த்துக்கலன்னா என் அப்பாவ நான் ஒண்ணும் சும்மா விட மாட்டேன். சொல்ட்டேன்." அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏய் உன் அப்பாடி நான் எப்புட்ரி? ஆ அதெல்லாம் வந்து கிச்சன்ல 2 பேரும் இச்சுன்னு நல்லா நச்சுன்னு குடுத்துட்டு இருந்தீங்களே, அப்பவே தெரிஞ்சிருக்கணும். என் அப்பா அதுன்னு. செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஈ அ என்ன? என்ன? வாய் அப்படி பேசுன இப்ப என்னாச்சு? அம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். சரியா? ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்காதீங்க 2 பேரும். சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே வந்து செட்டில் ஆகுற வேலைய பாரு அப்படின்ட்டு வந்து தியா சொல்றாங்க. அண்ட் இதோட இந்த ஒரு ஒன் ஷாட்டை வந்து முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் போடுங்க. அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட்ல மீட் பண்ணலாம். பாய்டா விக்ஸீஸ்.